கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 69:33. கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய சாயலாக ஆளுகை செய்யும்படியாக உருவாக்கப்பட்ட மனிதன் இன்றைக்கு சத்துனுடைய வஞ்சகத்தினாலே, சூழ்ச்சியினாலே, சந்தர்ப்பத்தினாலே, சூழ்நிலையினாலே ஆவி ஆத்ம சரீரத்துல கட்டுண்டவனாக, அடிமையானவனாக, ஆளுகை செய்ய வேண்டியவன் அடிமையானவனாக, எளியவனாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறார், இந்த வசனத்துல கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். அவர் இன்றைக்கும் விண்ணப்பத்தை கேட்கிறவராகவும், கட்டுண்ட அவருடைய சாயலாக உருவாக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற மனித இனத்தை அவர் புறக்கணியாதவராகவும், அவர்களை விடுதலையாக்க விரும்புகிறவராகவும் காணப்படுகிறார். அதை எப்பொழுது அவர் செய்வார் என்று சொன்னால், இதே சங்கீதத்துல 69:30 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். அதாவது நாம் தேவனுடைய நாமத்தை துதிக்கும் பொழுது, அவரை ஸ்தோத்திரத்தினால் அவரை மகிமைப்படுத்தும் பொழுது, நாம் எளியவர்களாக இருந்தாலும் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு, நாம் கட்டுண்டவர்களாக இருந்தாலும் நம்மை புறக்கணியாமல் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு, நமக்குண்டான கட்டுகளை அவர் உடைத்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அது மட்டுமல்ல, இதே சங்கீதம் 69:32 சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய பிற்பகுதி, தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அனுதினமும் தேவனை தேடும் பொழுது, அனுதினமும் அவருடைய சமூகத்தை நாடும் பொழுது, எளியவர்களாக இருந்தாலும் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு, நாம் கட்டுண்டவர்களாக இருந்தாலும் நம்முடைய கட்டுகளை அவர் உடைத்து நம்மை புறக்கணிக்காமல் நம்மை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். எனவே இந்த வசனங்களின் பிரகாரம் அனுதினமும் அவரை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவோம். அனுதினமும் அவருடைய சமூகத்தை நாடுவோம். அப்பொழுது எளியவர்களாய் இருக்கிற நம்முடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்பார். கட்டுண்டவர்களாய் இருக்கிற நம்மை அவர் புறக்கணியாமல் நமக்கு இருக்கிற எல்லா கட்டுகளையும் உடைத்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துவார்.